வணக்கம். என்னோட நேம் டாக்டர் கோகுல், எம்ப்ரியாலஜிஸ்ட் ஃப்ரம் A4 ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் டாபிக் அப்படின்னா, நோ ஸ்பெர்ம்ஸ் தேர்வு உண்டா? ஸோ நோ ஸ்பெர்ம்ஸ்னா என்ன டாக்டர் அப்படின்னா, ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசோஸ்பெர்மியா அப்படின்னா, பேஷண்ட் ஃபர்ஸ்ட் தடவை சாம்பிள் கொடுக்கும்போது, அந்த விந்துல வந்து விந்தணுக்கள் இல்லாம இருக்கிறது தான் நோ ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதே ஏசோஸ்பெர்மியான்னு சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே. ஸோ பேஷண்ட்டும் அதை பார்த்துட்டு பயப்பட வேணாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் வர விந்தணுக்கள் எப்பயுமே கரெக்டாக இருக்காது. ஸோ பேஷண்ட் வந்து செக்ஷுவல் ஆப்ஸ்டினன்ஸ் ஆஃப் 2 to 3 days அப்படி இருந்துட்டு வந்து சாம்பிள் கொடுக்கும்போது வர விந்தணுக்கள் வந்து எவ்வளோ இருக்குன்றது தான் கவுண்ட். ஸோ அப்போ பார்க்கும்போது ஏசோஸ்பெர்மியா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் தடவை கொடுக்குறாங்கன்ற போது ஒரே ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஏசோஸ்பெர்மியான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன அவங்களுக்கு தேவைன்னா 2 to 3 days ஆஃப் செக்ஷுவல் ஆப்ஸ்டினன்ஸில் வித் நெக்ஸ்ட் மறுபடியும் பார்க்கும்போது அடுத்த ஒரு 2 monthsக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 to 3 months கேப்பில் 2 to 3 days ஆஃப் செக்ஷுவல் ஆப்ஸ்டினன்ஸில் 3 தடவை அதாவது 3 டைம்ஸ் வந்து செமன் வந்து கொடுக்கும்போது தான் அதில் நோ ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது ஏசோஸ்பெர்மியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஏசோஸ்பெர்மியா? மெயினான ரீசன் என்ன டாக்டர் ஏசோஸ்பெர்மியாக்கு அப்படின்னா, 2 ரீசன் இருக்கு. ஸோ ஒன்று என்ன ரீசன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா, செகண்ட் ஒன் என்னன்னா நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா. ஸோ நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, டாக்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 0 ஸ்பெர்ம்ஸ் வந்திருக்கு, ஸோ இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பாக ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏசோஸ்பெர்மியான்னு வந்த உடனே பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹார்மோன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் அனாலிசிஸில் என்னென்னலாம் பார்ப்போம்னா, எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்ஹெச் ஹார்மோன் அண்ட் டெஸ்டோஸ்டிரான். ஸோ இந்த எஃப்எஸ்ஹெச் அப்படின்றது ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இதோட வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து அப்ஸ்ட்ரக்டிவா இல்லை நான் அப்ஸ்ட்ரக்ஷன்வான்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்எஸ்ஹெச் எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்னா 8 to 9 கிராஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த பிலோ 8 இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல அதாவது விதைப்பையிலேருந்து வெளியே வர இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இதே வந்து எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உள்ள விதைப்பையில் ப்ரொடக்ஷனே கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ப்ரொடக்ஷனே ஆகலைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, ஸ்பெர்ம் எப்படி எடுக்கிறது. இந்த மாதிரி நோ ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு வந்திருக்குன்னா அவங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, ஸ்பெர்ம் ரெட்ரைவல் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெர்ம் ரெட்ரைவல் டெக்னிக்கில் 2 டெக்னிக் 3 டெக்னிக்னு இருக்குது. ஸோ இந்த 3 டெக்னிக் இருக்குன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டீசான்னு சொல்லுவாங்க, அடுத்தது டிசி, நெக்ஸ்ட்டு மைக்ரோ டீசா. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து டீசா. இந்த டீசான்றது எப்படின்னா, ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகிற விதைப்பையில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் போட்டு அதிலிருந்து நம்ம வந்து ஸ்பெர்மை வந்து ரெட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீசா டிசி அப்படின்ற ப்ரொசீஜர் யாருக்கு சூட் ஆகும்னா, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா அப்படின்ற பேஷண்ட்டுக்கு சூட் ஆகும். ஏன் அவங்களுக்குன்னா, அவங்களுக்கு வந்து உற்பத்தியில் ப்ராப்ளம் இல்லை, உற்பத்தி ஆகுது, ஆனால் வெளியே வர இடத்துக்கு தான் ப்ராப்ளம். அப்போ அடைப்பு இருக்கிறதுனால தான் அந்த வெளியே வரத்துக்கு தயங்குது. ஸோ அப்போ விதைப்பையில் நம்ம ஊசி போட்டு எடுக்கிறதுனால விந்தணுக்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ பேஷண்ட் சில பேருக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா உள்ள குறைபாடு இருக்குது. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஹார்மோன் அனாலிசிஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோன் அனாலிசிஸ். ஸோ எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் பேஷண்ட்டுக்கு 15 to 18 இருக்குது, இல்லைனா 20 கிட்ட இருக்குது அப்படின்னா உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா ஸ்கேன். இது வந்து அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவாங்க, டாப்லர்ஸ் அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ட்ரஸ் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து செக் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு விரையில் வந்து நரம்பு ஏதாவது வீக்கமாக இருக்கா, இல்லை உள்ள ஏதாவது அடப்பு இருக்கா என்னன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ட்ரஸ்லையும் அந்த அல்ட்ராசவுண்ட்லையும் தெரிஞ்சிடும். அப்படி பார்த்துட்டு அந்த தெரியும் போது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாக்கு மைக்ரோடீசா அப்படின்ற ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைக்ரோடீசா அப்படின்றது இந்த நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக். இதிலேருந்து இந்த நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாக்கு கண்டிப்பாக ஸ்பெர்ம்ஸை ரெட்ரைவ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டீசா டிசின்ற ப்ரொசீஜரை வந்து இந்த மாதிரி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் கேசஸில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற விதைப்பையிலே வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ அப்படின்ற போது ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக் தான் இந்த மைக்ரோடீசா. ஸோ இந்த மைக்ரோடீசா மூலிமா ஸ்பெர்ம்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னா 40 to 50% ஆஃப் ஸ்பெர்ம் ரிட்ரைவல் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இது மூலிமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவங்களோட ஓன் ஸ்பெர்ம் மூலியமாகவே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, டாக்டர் எங்களுக்கு ஏசோஸ்பெர்மியான்னு வந்திருக்கு, நாங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ட்ரையல் டீசான்னு சொல்லுவாங்க. முன்னாடியே உங்களுக்கு டீசா பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ட்ரையல் டீசா அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 months 1 month முன்னாடியே
உங்களுக்கு வந்து விதைப்பையிலேருந்து டைரெக்டாகவே ஊசி வழியாக வந்து ஸ்பெர்ம் எடுக்கிற ப்ரொசீஜர் தான் ட்ரையல் டிசா. ஸோ இது ஏன் ட்ரையல் டிசான்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நம்ம எடுத்து சப்போஸ் ஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா, அதாவது விந்தணுக்கள் இருந்துச்சுன்னா, இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட ஒய்ஃப்க்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு எக்கெல்லாம் வளர வைத்து அது எடுக்கும்போது அன்னைக்கு பண்ணும்போது வரலன்னா அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு இந்த ட்ரையல் டீசான்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம வந்து ட்ரையல் டீசா பண்ணி ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சிடுச்சுன்னா அந்த ஸ்பெர்ம்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட ஒய்ஃப்க்கு எக் நீங்க ஸ்டிமுலேஷன்லாம் பண்ணிட்டு அந்த எக் க்ரோ ஆனதுக்கு அப்புறம் எடுப்பாங்க அந்த ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் அன்னைக்கு இதை நாங்க பண்ணிட்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆன் டேபிள் டீசா. ஸோ இந்த ஆன் டேபிள் டீசா வந்து ஏசிஸ்போமியா பேஷண்ட்ஸ் ரெண்டு காசஸ்க்காகவும் பண்ணுவாங்க. அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசிஸ்போமியா, நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசிஸ்போமியா. ஸோ இது எப்போ பண்ணுவாங்கன்னா, என்னைக்கு ப்ரொசீஜரோ அன்னைக்கே டீசா பண்ணுவாங்க. அன்னைக்கு டீசா பண்ணி சப்போஸ் ஸ்பெர்ம் வரல அப்படின்ற மாதிரி இருந்தா கவலைப்பட வேணாம். எக்கை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அடுத்ததாக நெக்ஸ்ட் எவாலுவேஷன்ஸ் ஏதாவது பண்ணி மேலுக்கு இன்னும் ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாமா, இன்னும் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றத பார்த்து அடுத்ததா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டீசா பண்ண மாட்டாங்க. மைக்ரோ டீசான்னு சொல்றது பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ டீசானா என்ன அப்படின்னா, மைக்ரோ டீசா அப்படின்றது மைக்ரோஸ்கோப் மூலியமா உங்களோட விதைப்பை, அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற இடம். ஸோ அந்த விதைப்பையில ஒரு இன்சிஷனை போட்டு அதுக்கு உள்ள வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற டியூபிள்னு சொல்லுவாங்க, செமினிஃபெரஸ் டியூபிள். ஸோ அந்த செமினிஃபெரஸ் டியூபிள் அப்படின்றது ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் ஃபேக்டரி. ஸோ அப்போ எந்த டியூபிள்ல வந்து அதிகமாக ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரொம்ப திக்காக இருக்கும் அந்த டியூபிள். அதை வந்து நம்ம நார்மலாக நம்ம ப்ரொசீஜர் பண்ணும்போது நார்மலாக கண்ணில் பார்க்கும்போது தெரியாது. அப்போ அந்த மைக்ரோஸ்கோப் மூலியமா பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அந்த டியூபிளை எடுத்து நம்ம அதை கட் பண்ணி பார்த்தா உள்ள ஸ்பெர்ம்ஸ் வந்து 50லேருந்து 70% கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரொசீஜர் நேம் தான் மைக்ரோடீசா. ஸோ மைக்ரோடீசா ப்ரொசீஜர் பண்ண அன்னைக்கு எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வருதோ அதிலேருந்து அன்னைக்கு ப்ரொசீஜருக்கு தேவையான ஸ்பெர்ம்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதியை வந்து ஃப்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் போதுமானதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்குக்கு ஒரு ஸ்பெர்ம் தான் நமக்கு தேவை. அதோட ப்ரொசீஜர் நேம் தான் இக்ஸி, அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ ஒரு எக்குக்கு ஒரு ஸ்பெர்ம் தான் தேவை. அப்போது அன்னைக்கு மைக்ரோடீசா பண்ண அன்னைக்கு வர ஸ்பெர்ம்ஸில் நமக்கு எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் தேவையோ அவ்வளோ ஸ்பெர்ம்ஸை எடுத்துட்டு மீதி ஸ்பெர்ம்ஸை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சராக அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை செகண்ட் பேபிக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.